வணக்கம். இன்று தமிழக அரசியலில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா முதல்வர் அவர்களை சந்தித்து கலந்துரையாடல் பெற இருக்கிறார். வருகிற 3ஆம் தேதி அன்று. அதுதான் இன்று தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக இருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஏன் தமிழர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இன்று இதுதான் பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது. இதில் என்ன அதிசயம், ஆச்சரியம்? இரு மாநில தலைவர் அவர்கள் இணைந்து பேசி அவரவர்களது குறை நிறைகளை சொல்லி ஒரு தீர்வுக்கு வருவது இயல்புதானே. இதற்கு முன்னாடி இது போன்ற நிகழ்வுகள், இது போன்ற இரு மாநிலத்து தலைவர்கள் எல்லாம் கலந்து விவாதித்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே நடந்த விஷயம்தான். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கோ அதிசயப்படுறதுக்கோ ஒரு வியக்கத்தக்க விஷயம் இல்லையே. இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் கர்நாடகாவிற்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு. அது மட்டுமல்ல, நிறைய அரசியல் தலைவர்கள், அன்புமணி ராமதாஸ் உட்பட எல்லோரும் கர்நாடகாவிற்கு செல்லக்கூடாது நமது முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்லி கருத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க ஏன் அது போல சொல்றாங்க, இதனுடைய அரசியல் பின்னணி என்ன அப்படின்றது எதுவும் அவங்க விலாவரியா சொல்லல. அங்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. இவர் அங்கு சென்றால் தண்ணீர் கிடைத்து விடுமோ, அவர் பேசி சமரசம் செய்து தண்ணீர் கொடுப்பதற்குண்டான உடன்படிக்கை ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற பயமா, அல்லது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பு, இதையெல்லாம் அவமானப்படுத்துவது அப்படின்னு சொல்லி ஒரு சாயம் பூசுவது போல், அது போன்ற கருத்துக்களால் இப்படி அரசியல் படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக சொல்றாங்களா? எதனுடைய அடிப்படையில் இது சொல்றாங்க, எதிர்க்கிறாங்க? அரசியல் பிரமுகர்கள் ஒரு சில பேர், ஏன் ஒரு முக்கால்வாசி பேர் இந்த கருத்தை எடுத்து பேசுறாங்க, போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதனுடைய நிகழ்வு தான் என்ன அப்படின்றது நமக்கு ஏதும் புரியல. பார்த்துட்டு இருக்க மக்களே, உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க. ஏன் எதிர்க்கட்சி தலைவரும் மற்ற அரசியல் தலைவர்களும் இப்படி கூறுகிறார்கள்? இதனுடைய அரசியலின் பின்னணி தான் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கருத்துக்களை சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் அருள்ராம்.